த ஏஜ் ஆஃப் சார்ஜர் ஹட்சனுடைய புக்கை ரெஃபர் பண்ணி இந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட், இந்த ஏஜில் ரூல் பண்ண கிங்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா எட்வர்ட் III, ரிச்சர்ட் II, ஹென்ரி IV. இதை பார்த்தாலே தெரியும், இதில் 3 கிங்ஸ் இருக்காங்க. ஸோ சார்ஜரோட பீரியடில் வந்து சோஷியல் கான்ட்ராஸ்ட் அண்ட் ரேப்பிட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட், ஸோ இப்போ இந்த எட்வர்ட் III அவருடைய பீரியடை என்ன சொல்கிறாங்கன்னா ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிவல் சிவிலைசேஷன் இன் இங்கிலாந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் இவரோட பீரியடை மிட் சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் ஜுவல்லரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு கீழே 2 டைட்டில்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த பீரியடில் உள்ள பொயட்ஸ் எல்லாருமே கோர்ட் பொயட்டாக இருப்பாங்க, அதாவது அவை புலவர்கள்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. இதோட ஐடியலிசம் வந்து ரொமான்டிக் ஐடியலிசம். தென் அந்த கோர்ட்டில் வந்து சார்ஜர் எழுதின 2 ஒர்க்ஸ், நைட்ஸ் டெய்ல், இது வந்து ஃப்ரான்ஸோட நடந்த வார் அண்ட் விக்ட்ரி பற்றியும், க்ரானிக்கிள்ஸ் ஆஃப் ஃப்ராய்ஸ்டர் அப்படிங்கிறது விக்ட்ரி ஆஃப் கிரெஃப் அண்ட் பாய்ஸ்டியர் பற்றியும் இருக்குது. ஸோ இந்த 2 ஒர்க்கும் சார்ஜர் அந்த கோர்ட்டில் ஃபேமஸான ஒர்க். இப்போ பார்க்குற சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸில் நெக்ஸ்ட் என்னென்னா இவங்க அதிகமான வார், அதாவது ஃபாரின் கான்க்வெஸ்ட். தென் கிங்ஸும் நோபல்ஸும் எப்படி இருந்திருக்காங்க, வெரி கே அண்ட் டிபானர் லைஃப், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, சொசைட்டியில் பிளேக் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளாக் டெத் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நமக்கு பிளேக் பற்றி நல்லாவே தெரியும். இதை பெஸ்டிலன்ஸ் அப்படின்ட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துலலாம் இது வந்திருக்கு அப்படின்னா 1348 to 49, தென் திரும்பவும் 1362, தென் ஒரு கேப் விட்டு 1367, தென் 1370 இந்த வருஷத்துலலாம் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சது தான் சார்ஜருடைய பீரியடை வந்து 14th century. ஸோ அதோட இயர் எல்லாமே 13 சம்திங்கில் தான் இருக்கும். தென் ஃப்ரெஞ்சு வாரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஹெவி டாக்ஸேஷன் அதில் இருந்திருக்கு. அப்புறம் சோஷியல் அன்ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. அப்போ கிங்ஸு, பீப்புள், அந்த அதர் கண்ட்ரி இதுக்கெல்லாம் அன்ட்ரஸ்டான ஒரு சோஷியல் லெவலில் ஒரு பீஸ்ஃபுல்லான சூழ்நிலை இருந்திருக்காது. அதே போல் இந்த சோஷியல் அன்ட்ரஸ்ட்டுக்கும் பீப்புள் அண்ட் கிங்குக்கும் இடையில பப்ளிக் லீடர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா வாட் டயர், ஜாக் ஸ்ட்ரூ, ஜான் பால். இதில் ஜான் பால் அப்படிங்கிறவர் வந்து அன்ஃப்ராக்ட் ப்ரீஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் லீடர்ஸ். தென் ரிச்சர்ட் II அவருடைய பீரியடை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அன்வைஸ் அண்ட் டெஸ்பாட்டிக் ரூல். ஸோ அவர் வந்து அறிவில்லாமல் அவர் வந்து ரூல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ சார்ஜரை பற்றி படிக்க போகிறோம். இப்போ சார்ஜரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ்னு வரும்போது லிட்ரேச்சரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கோர்ட் பொயட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு, ரொமான்டிக் ஐடியலிசம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் ஸ்பிரிச்சுவலை டிபெண்ட் பண்ணியே, ஸ்கிரிப்சர்ஸ் டிபெண்ட் பண்ணியே ரைட்டிங்ஸ் அண்ட் ஒர்க்ஸு சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. ரொமான்டிசத்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது லைஃப், பியூட்டி, அதை பற்றிலாம். தென் அவருடைய பீரியடில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா சர்ச்சு வந்து கரப்டாகி இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, கரப்டடாக இருந்திருக்கு. மக்கள் வந்து காட்லெஸ் அண்ட் வேர்ட்லி வேல தான் போயிருக்காங்க. கிளர்ஜி, ஃப்ரையர், மாங்க்னா என்னது, அந்த ஃபாதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே என்னது ப்ளஷர் லவ்விங்காக ஃபேட்டாக இருந்திருக்காங்க. கிளர்ஜிலாம் இக்னோரண்ட் அண்ட் கேர்லெஸ். ஃப்ரையர்ஸ் வந்து க்ரீடி அண்ட் ப்ராஃப்ளிகசி இந்த மாதிரியான கேரக்டரில் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இந்த பீரியடில் யாருன்னா ஜான் வைக்லிஃப்ட். ஸோ இவர் யார் அப்படின்னா இவரை என்ன சொல்லுவாங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃபார்மேஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வர்றது. சார்ஜர் யார், லிட்ரேச்சரில் ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வந்தது. அப்புறம் வந்து இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிலருடைய ஹெல்ப்போட இங்கிலீஷ் பைபிளை வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்ஷனாக முடிச்சிருக்காரு. என்னென்னா த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இன்டு எனி மாடர்ன் வெர்னாக்குலர் டங், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதனாலேயே இவர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன்.
நெக்ஸ்ட் ஹியூமனிசம்னா ஒன்றும் இல்லை, என்னென்னா ஸ்கிரிப்சர், பைபிள், ரிலீஜியஸ் இதை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்த மக்கள் வந்து அதில் உள்ள பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாண்டி வாழணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாஸ் தான். ஓகேவா? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இட்டலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோட மாரல் ஐடியாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா கிரீஸ் அண்ட் ரோம்லேருந்து வருது. இதில் உள்ள 2 இம்பார்ட்டண்ட் ரைடர்ஸ் வந்து யார் அப்படின்னா பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. இவங்க வந்து சார்சர் பீரியடில் உள்ளவங்க, மறந்துடக்கூடாது. பெட்ராச் வந்து 1304 to 74 வரைக்கும், தென் பொக்காஷியோட பீரியட் 1313 to 75 வரைக்கும். இந்த ஹியூமனிசத்தோட முக்கியமான ஐடியாவே என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் டிலைட் இன் லைஃப். இந்த 2 விஷயம்தான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். எட்வர்ட் III பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரோட பீரியடை மிட் சம்மர் ஆஃப் இங்கிலீஷ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் த ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெடிவல் சிவிலைசேஷன் இன் இங்கிலாந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் இதில் வந்து இவரோட பீரியட் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. இவரோட பீரியடில் பிளேக் வந்திருக்கு, ஃப்ரெஞ்சு வார் நடந்திருக்கு, ஹெவி டாக்ஸேஷன் இருந்திருக்கு. பப்ளிக் லீடர்ஸாக வாட் டயர், ஜாக் ஸ்ட்ரூ, ஜான் பால் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிச்சர்ட் II அன்வைஸ் அண்ட் டெஸ்பாய்ட் ரூலர். ஹென்ரி IV பீரியடில் சார்சர் இறந்துட்டார். சார்சர் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ், ஜான் வேக்லிஃப்ட் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வேக்லிஃப்ட் தான் என்ன பண்ணார், த ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் இன்டு எனி மாடர்ன் வெர்னாக்குலர் டங்கில் எழுதினது. ஹியூமனிசம் இதோட ஐடியாஸ் தெரியும் என்ன அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பியூட்டி, டிலைட் இன் லைஃப். இதோட மாரல் ஐடியாஸ் க்ரீக் அண்ட் ரோம்லேருந்து வந்தது. முக்கியமான ரைட்டர்ஸ் பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. தட்ஸ் இட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.